வேறுபாடுன்றது எல்லா உயிரினத்திலும் இருக்கு. இப்போ பனை மரம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஆண் பனை மரம், பெண் பனை மரம் அப்படின்னு வேறுபட்ட நிலையில இருக்கிறனால அதை எளிதா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா தென்னை மரத்துல ஆணும் பெண்ணும் சேர்ந்த நிலையில இருக்கும் அப்படின்றத அந்த வேறுபாடை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப இதுதான் தென்னை மரம். தென்னை மரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல பெண் இது பெண், இதெல்லாம் பெண், இது இருக்குதா, இது பெண். ஆனா ஆண்ன்றது எந்த ஒரு சூழ் இல்லாம இருக்கும். இது இருக்கா, இதுலலாம் இது இருக்கா, இதோ இங்க ஒண்ணு இருக்கு, இதோ இங்க ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் ஆண், இது பெண். பெண் கிட்டத்தட்ட நீங்க எண்ணி பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இருக்கு. ஏகப்பட்டது கரெக்டா இருக்கு 12. எதிரில இது மாதிரி இருக்கக்கூடிய இந்த குருத்துல ஆண் எத்தனை இருக்குதோ அதை பொறுத்துதான் குருத்து இளநீர் தேங்காய் என்ற நிலையில வளர்ச்சி அடையும் அப்படின்றத தமிழர்களுடைய கணக்கதிகாரம் என்ற ஒரு நூல் தெளிவா சொல்லுது. உலகத்துக்கே கணக்கையும் அறிவியலையும் போதித்தவர்கள் தமிழர்கள். அதை இதுல நம்ம கணக்கதிகாரம் ஒரு நூல் இருக்கு, அது நிறைய பேருக்கு அது ஒரு நூல் இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியாது. அந்த கணக்கதிகாரம் நூல் எதை சொல்லுது அப்படின்னா வானியல், அதாவது கிரகங்கள் எப்படி சொல்லுறது, அதோடைய எடை என்ன முதற்கொண்டு எல்லாமே சொல்லுது. அது மட்டும் இல்ல, ஒரு பலாப்பழத்தை உரிக்காமையே அந்த பலாப்பழத்துக்குள்ள எத்தனை சுளைகள் இருக்குன்னு சொல்லக்கூடியது அந்த கணக்கதிகாரம் என்ற அந்த ஒரு நூல்ல இருக்குது. அந்த கணக்கதிகாரம் என்ற நூல்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த அறிவியல் அடிப்படையிலான இந்த கருத்தையும் இது சொல்லுது. ஆண் பெண் என்ற வேறுபாட்டு நிலையில இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு தென்னை மரத்துல எத்தனை தேங்காய் வரும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேங்காய்ன்றது வர்றதுக்கு முன்னாடி குருத்து இளநீர் தேங்காய் என்ற நிலையில இருக்குன்றத கண்டுபிடிச்சு இந்த உலகத்துக்கே உணர்த்தியவர்கள் தமிழர்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஒவ்வொரு தமிழனும் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்பதை இந்த இடத்துல நம்ம நினைவுபடுத்த விரும்புகிறேன்.